ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அடிப்படை நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா படிக்க முடியும். ஓல்டு சிலபஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் வந்து அவைலபிளா இருந்தது. டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து ஆன்லைன் மூட்ல டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான அந்த டீட்டெயில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஓல்டு சிலபஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் வந்து அவைலபிளா இருந்தது. இப்போ நியூ சிலபஸ்ல வந்து 12 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 12 யூனிட்டுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்டில் ஒரு டீச்சருக்கு என்ன வேணுமோ அந்த அப்டேட் எல்லாமே வந்து நியூ சிலபஸில் வந்து பக்காவாக பிரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை மட்டும் படித்தாலே வந்து போதுமானது. அதே மாதிரி வளவள கொலகொல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த நியூ சிலபஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அவ்வளவு அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இருக்கக்கூடிய சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டுமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாபிக் வந்து இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய தேடுத மாதிரி வந்து இருந்துச்சு. பட் நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து இது இந்த புக்கு, இது இந்த புக்கு, இது இங்கே கிடைக்கும், இது இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியாவே வந்து இந்த சிலபஸை வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க சிலபஸை 1 or 2 டைம் வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஜியில் படிச்சது, பிஜியில் படிச்சது, ரெஃபரன்ஸ் புக்கு இது எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த சிலபஸை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான். அதே மாதிரி இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம ப்ராப்பராக தான் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற அகாடமி மாதிரி இது வந்து ஓல்டு டாபிக்கு, இது வந்து நியூ டாபிக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கரண்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அப்டேட்டோட சேர்ந்தது தான் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் மெட்டீரியல் வந்து நல்லா பக்காவாக வந்துருக்கும். அதனால நீங்கள் ஒரி பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நம்முடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் சிலபஸ் வைஸ் வந்து மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் பிரிட்ஜிகேட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அப்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நல்லா என்கேஜாக நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 6ஆம் வகுப்புல 2ஆம் பருவம் முடிஞ்சு 3ஆம் பருவம் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி +1 +2 புக்கில் சுவாலஜி லெசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் சிலபஸ். இங்கிலீஷ் மீடியம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்கு. தமிழ் மீடியம் சிலபஸ்மே வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்கு. அதையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமா, தமிழ் ஆர் இங்கிலீஷ், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போனா தான் வந்து சிலபஸை தாண்டி நம்ம படிக்காம சிலபஸ்க்குள்ள இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து நம்மளால நல்லா படிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் வந்து 110 கொஸ்டின் இருக்கு. 110க்கு நம்ம ஆவரேஜா வந்து ஒரு 85+, 95+, இல்லைன்னா 100க்கு மேல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம தான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர். அதனால மேஜரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்டரி ஆப்ஷனா வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் வந்து நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிக்குமே தவிர மேஜரை மட்டும் படிச்சு நம்ம யாருமே வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்முடைய பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நீங்க மேஜரை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
செகண்ட் ஆப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி உளவியல் அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து தமிழ் தகுதி தேர்வை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் நிறைய வீடியோ தொகுப்புல வந்து சொல்றேன், அடிப்படையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் வந்து பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நியூஸ் சிலபஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அடிப்படை நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா படிக்க முடியும். எதுவுமே தெரியாம அடிப்படையே வந்து அரைங்குறையமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு பிஜி புக்கையோ இல்லைன்னா ரெஃபரன்ஸ் புக்கையோ நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா அப்ப அடிப்படை என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 6 to 12 வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா அப்டேட்டா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நியூ சிலபஸ் வந்து எடுத்து பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ், தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு 12 யூனிட்ல வந்து என்னென்ன சப் டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மீடியம் சிலபஸ்ல வந்து யூனிட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் விலங்கியல் டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது யூனிட் வந்து பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல். இந்த 2வது யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? 3வது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல், இதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 4வது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபியல். 5வது யூனிட் வந்து விலங்கு உடலியல், இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து 6வது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு, ஆன்டிஜென்னா என்ன ஆன்டிபாடினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 7வது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. ஸோ இதை பத்தி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக் இந்த 7வது யூனிட் வந்து நமக்கு மேலோட்டமா வந்து பார்த்தா போதுமானது. அடுத்து பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தை, இதையுமே வந்து நம்ம மேலோட்டமா வந்து பார்த்தா போதுமானது. அடுத்து 9வது டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல், இதையுமே வந்து மேலோட்டமா பார்த்தா போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்து 11வது யூனிட் வந்து உயிரி தொழில்நுட்பம். ஸோ இதையுமே வந்து மேலோட்டமா பார்த்தா போதுமானது. அடுத்து 12வது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரியல் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள். ஸோ இதையுமே வந்து நம்ம மேலோட்டமா பார்த்தா போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். மீதமுள்ள யூனிட் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் அந்த யூனிட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நாலேஜுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். இப்படி படிச்சா மட்டும்தான் வந்து படிக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நானும் சுவாலஜி படிக்கேன், சிலபஸ் எடுத்து வச்சிருக்கேன், அங்க சேர்ந்திருக்கேன் இங்க சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காம சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் புக்கு, அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் படிச்சா மட்டும் போதாது, டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஏன்னா நமக்கு 3 மணி நேரம் இருக்கு, 3 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம 150 கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ இருந்தே வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லா அந்த 3 ஹவர்ஸ்ல 150க்கு ஆவரேஜா ஒரு 115 120 125 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க வந்து கேட்கலாம், சார் 120 125 வந்து எடுக்க முடியுமா, பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். எல்லாமே வந்து பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ நான் சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு 95 இல்லைன்னா ஒரு 85 வந்து எடுத்தோம் அப்படின்னா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 95 85 வந்து நார்மலாவே வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றோம் அப்படின்னா ஈஸியா வந்து எடுக்க முடியும். பட் 115க்கு மேல 120 125 எடுக்கும் அப்படின்னா நல்லா படிச்சா மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம போறது எல்லாமே வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கணுமே தவிர ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அகாடமி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் ஜிகே அப்டேட், இந்த மாதிரி எல்லாமே வந்து என்கேஜா வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இனி ஒரு சில வாரங்கள்ல வந்து நம்ம டெலிகிராம் அந்த சுவாலஜி குரூப்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டா வந்து அப்டேட் பண்ணுவோம். அதையுமே நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரி இல்லாம குழப்பமே இல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கால்பர் வரப்போறது உறுதி. எவ்வளவு வேகன்சி வேணா இருக்கட்டும், நமக்கு தேவை ஒரு வேகன்சி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே? அதே மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்றதுல நீங்க தான் வந்து தெளிவா இருக்கணும். என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்றாங்க, என் கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்றாங்க, அதனால வந்து நானும் சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு தெரியும் எந்த லாங்குவேஜ் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்சியா வரும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இங்கிலீஷ். இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரைகுறையமா தான் வரும், தமிழ் வந்து நல்லா பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் லாங்குவேஜ். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போஸ்டிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தமிழ் மீடியம் படிக்க முடியும், மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி தெரபி சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். சேம் டைம் நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ், மெட்டீரியல் அண்டு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அகாடமியை யூஸ் பண்ணி படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய அகாடமி ஸ்டூடெண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி தெரபி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.